தேவா தேவா, ஏன்பா கூப்பிடுறீங்க? இங்க கொஞ்சம் வந்துட்டு போடா. ஏன்பா? காரக்காரமா எங்கடா போச்சு? கார் எப்படிப்பா தானா போகும்? அம்மாவை ஏத்திட்டு போயிருக்கு. அம்மாவா? ஆமா. இந்த நேரத்துல உங்க அம்மா எங்கடா போனா? எந்த நேரமா இருந்தா என்ன, அம்மாவாச்சே. தலைமை தாங்கறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா பத்தாது. ராத்திரி 12 அடிச்சா என்ன, புயல் அடிச்சா என்ன, பூகம்பமே வந்தா என்ன, அம்மா மேடைக்கு போயிட மாட்டாங்க. என்னது தலைமைக்கு சான்ஸா? இவ்வளவு யாரா கூப்பிடுறா? வர வர பணத்தை கொடுத்து தன்னையே தலைவரா கூடும்படியா மறைமுகமா இவளே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காடா. இப்பவா? இது முந்தி. இப்ப கதையா வேற. இன்னைக்கு கிடைச்ச திடீர் தலைமைக்கு ரூட் என்ன தெரியுமா? எப்படி? நம்ம அம்மாவை போல வேலை இல்லாத பணக்கார பொம்பளைங்களா சேர்ந்து ஒரு மாதர சிங்கம் வச்சிருக்காங்கல்ல. மாதர் சங்கண்டா. சங்கத்துக்கு இன்னைக்கு ஆண்டு விழாவாம். நம்ம அம்மாவை போல ஒரு பணக்கார அம்மா இன்னைக்கு தலைமை தாங்க இருந்தது. அந்த அம்மாவுக்கு தரையில கொண்டை நிக்கவே இல்லை, வந்து போயிடுச்சு. அந்த அம்மா சொன்னாங்களா, என் தரையில கொண்டையே தங்குலியே, நான் எப்படி தலைமை தாங்கிறதுனாங்களாம். உடனே அங்கத்தினர் எல்லாம் அடிச்சு போட்டு நேரம் அம்மாவை பார்த்து, என்னங்க இப்படி ஆயி போச்சு, யாரு தலைமை தாங்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. உடனே இவ தன்னை பட சொல்லிருப்பாளே. அதான் அம்மாவா வேஷ் 2 பிள்ளைகளை பத்தி இன்னும் உங்களால அம்மாவை புரிஞ்சுக்க முடியல. அம்மா சொன்னாங்க, ஏம்மா இதுக்காக கவலைப்படுறீங்க, அங்கத்தினர்கள் பேர்லாம் ஷீட் எழுதி போடுவோம், எடுத்து பார்ப்போம், யாரு பேரு ஷீட்ல வருதோ அவங்க தலைமை தாங்கட்டும்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் எழுதுனாங்க அம்மா, நான் தான் எடுத்தேன். அம்மா பேரே வந்துருச்சா? பின்ன என்னடா, அதிர்ஷ்டமும் அவ பக்கம் தானடா இருக்கு. ஒரு ஷீட்ல அம்மா பேர் எழுதி அந்த பேர் வந்திருந்தா அதிர்ஷ்டம். எல்லா ஷீட்லயும் அம்மா தம் பேரே எழுதிட்டாங்களே. பொதுவா இத பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? நான் என்னடா அபிப்பிராயம் சொல்றது? வெட்டி கௌரவத்துக்கும் வீண் ஆடம்பரத்திற்கும் ஆசைப்படுற ஒவ்வொருத்தரும் இப்படித்த மனசாட்சி விரோதமான காரியங்களை செய்துதாண்டா தீர. பேச்சோட சரி, அம்மா மேல ஆக்ஷன் மாத்திரம் எடுக்காதீங்க. எதுக்கு எடுத்தாலும் சரி சரி சரிங்கிறீங்க. அவங்களும் இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஏன்பா, தன்னுடைய பேரு பேப்பர்ல வரணுங்கிறதுக்காக அம்மா எவ்வளவு பணத்தை கோட்டை விட்டுருக்காங்க தெரியுமா? எல்லாம் எனக்கு தெரியும்டா. சந்தர்ப்பம் வரட்டும். எங்க வரட்டும்? எங்க முன்னாலதான் கைய கட்டுறீங்க, அம்மா முன்னால கைய கட்டுறீங்க. உங்க அம்மா தான்டா என்ன விலைக்கு வாங்கி இருக்கிறா. உங்க அம்மா பரம்பரை பணக்கார, நான் பரம்பரை ஏழடா. இன்னமும் சொத்து பூரா அவகர்ல தாண்டா இருக்கு. அதனாலதான் அவ இஷ்டப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அவ நடக்கிறதுக்கெல்லாம் நான் குறுக்க போனா குடும்பத்துல மனக்கசு மிஞ்சுவேங்கிறதுக்காக ஒதுங்கி போறதே தவிர உங்க அம்மாவை கண்டு பயந்து போகலடா. எப்படி இருந்தாப்பா? வர வர அம்மா ரொம்ப ஓவரா போறாங்க. This is too much. ஒண்ணு புருஷங்கிற முறையில நீங்க கண்டிங்க, இல்ல பிள்ளைங்கிற முறையில நான் கண்டிக்கிறேன். அப்படி இல்ல இப்ப புதுசா வந்திருக்கேன். அந்த மாதிரி நம்ம 2 பேரும் அம்மாவை சுத்தி வளைச்சு கேர பண்ணுவோம். எனக்கு வர ஆத்திரத்துக்கு அம்மாவை என்ன பண்ணுது தெரியுமா? எங்கடா போற? சும்மா மாலையை பாத்தீங்களா? வயிற்று எரியுது. சொல்லாதீங்கப்பா சொல்லாதீங்கப்பா சொல்லிடாதீங்கப்பா. என்ன விழா ரொம்ப சிறப்பாக இருக்கும் போது இருக்கு. எக்கச்சக்கமான கூட்டமோ? எக்கச்சக்கமா? கேளுங்க தம்பி. என்னடா இன்னைக்கு வந்திருந்த கூட்டத்தை பாக்குறப்போ இவ்வளவு கூட்டமா இந்த ஊர்ல எங்க இருந்துச்சு அப்படின்னு எனக்கு பெரிய ஆச்சரியமா போச்சு. போங்க, இதுல இன்னொரு வேடிக்கை பாருங்க. காலையில கூட்டமே இல்லையா. இந்த செய்தியை அங்க வந்திருந்த கலெக்டர் சம்சாரம் என்கிட்ட சொன்னாங்க. கலெக்டர் சம்சாரம் என்னக்கா? அங்க வந்திருந்த அத்தனை பெரிய மனுஷங்களும் அதான் சொன்னாங்க. அதான் அக்கா விழா பந்தலுக்குள்ள அப்படி நுழையும் போது அங்க இருந்த பெரிய மனுஷங்க அத்தனை பேரும் கை கட்டி அப்படி நின்ன காட்சியை பார்த்து நானே விளவரத்து போயிட்டேன். நீங்க இதெல்லாம் அங்க வந்து பாத்துருக்கணும் தான். அந்த காட்சியெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. நாங்க ஏமா கொடுத்து வச்சிருக்கிறோம்? இந்த விஷயம் எல்லாம் பேப்பர்ல வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் தான் அங்கேயே நடந்திருக்குமே. நாளைக்கு வரும், நாங்க பேப்பர்லயே பாத்துக்கோம். பேப்பர்ல போட தாண்டா போறோம். என்ன போட்டோவா? முழு பிரசங்கம் அதையும் போட சொல்லியிருக்கேன். நான் ஏன்டா அவனை போட சொல்றேன்? பேப்பர் காரனே போடுவான். நீ படிச்சு உங்க அப்பா கிட்ட சொல்லு. சொல்றமா அத்தான் வர வர அக்கா பேச்சுல எவ்வளவு மெருகு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அடாடாடா, சும்மா மைக்கு முன்னால அக்கா வந்து அப்படி நின்ன உடனே விழுந்துச்சு பாருங்க. என்ன என்ன அடிமண்ணியா கை தட்டுறா? கிளாஸ் உருளாசா, வார்த்தைக்கு வார்த்தை கிளாஸ், பாயிண்ட்டுக்கு பாயிண்ட், ஹியர் ஹியர், திரும்பி திரும்பி அதே வார்த்தை, திரும்பி திரும்பி அதே கேடப்பா, திருப்பி திருப்பி நீ அதே சொல்லிட்டு. ஏமா இந்த மாலை ஆஞ்சநேயர் கோயில்ல போட்டதா இல்ல நமக்கு போட்டதா? எனக்கு போட்டதாண்டா. ஆமா, மாதர் சங்கத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கியா? அது எப்படி அவ்வளவு கரெக்டா சொல்ற? மாலை சொல்லுவ கணக்கு போட. அடிக்கு 1000 ரூபாய் மேனிக்கு 5 5 10 அடிக்கு 10,000 ரூபாய் கொடுத்து ஆகணுமே. யாரது? மேஸ்திரிங்க முதலாளி. ஓ வாப்பா வா வா. என்ன எல்லாம் குடும்பத்தோட வந்திருக்கீங்க? என் மூத்த மகளுக்கு கல்யாணம்ங்க. அப்படியா? பல பல. வா வா உள்ள வா உள்ள வா. எல்லாரும் வாங்க. உட்காருப்பா. வேண்டாம் முதலாளி. பரவாயில்ல உட்காரு. இருக்கட்டும் முதலாளி. ஐயா அப்பாவே சொல்ற உட்காருப்பா. முதலாளிக்கு முன்னாடி எப்படி? என்ன முதலாளி தொழிலாளி?
எங்க அப்பா முதலாளி தானே? நானு என் தங்கச்சி 2 பிள்ளைங்க அவருக்கு. எங்க கல்யாணத்தை பத்தி இன்னும் அவருக்கு யோசிக்கவே முடியல. நீ தொழிலாளி, பொண்ணுக்கு கல்யாணத்தை நிச்சயம் மட்டும் வந்து நிக்கிற. இப்ப யாரையா பெரிய மனுஷன்? கரெக்டா கேட்டியாப்பா? என்னை விட இப்ப நீதாப்பா பெரிய முதலாளி. உட்காருப்பா. உட்காரியா. மாப்பிள்ளை எந்த ஊரு? செங்கல்பட்டுங்களா? என்ன படிச்சிருக்கான்? 10வது வரைக்கும் படிச்சிருக்கானுங்களா? தாலுகா ஆபீஸ்ல குமஸ்தாவா இருக்கிறேன். இப்ப 180 ரூபாய் சம்பளமா? போக போக சம்பளம் உயரும்னு சொன்ன. சம்பளம் உயரும் ஏயா சொல்ற? பெருமையா உத்தியோகம் உயரும் சொல்றேனுங்க. என்னங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வாங்க. எப்படி நம்ம கிட்ட சம்பளம் வாங்குற வேலைக்கார பையதானே அது? ஒரு அப்படி வச்சுக்கலாம்ப்பா. வேலைக்காரன் தான் மேற்கொண்டு. அந்த வேலைக்கார பைய குடும்பத்தை உள்ள அழைச்சிக்கிட்டு வந்து அப்பாவும் பிள்ளையுமா அவன் தோல்ல கை வச்சு உட்கார வச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன? மீனாட்சி, நம்ம வீடு தேடி வர்ற மனுஷால உட்கார வச்சு பேசுறதுக்காகத்தானே இந்த வரவேற்பறையை கட்டி வச்சிருக்கோம். அப்போ இங்க வர்ற மனுஷால எல்லாம் ஒண்ணா? மனுஷால என்ன வித்தியாசம்? இருங்க, நீங்க செருப்பு வைக்கிற இடத்துல கொடைய மாற்றீங்களா? கொடைய மாற்ற இடத்துல கண்ணாடி மாற்றீங்களா? அதுக்குன்னு தனித்தனி இடம் இருக்குல்ல, அத போலதான் கல்யாணம்னு அவங்க வீடு தேடி வந்துட்டாங்க. நாம என்ன கொடுத்து அனுப்புறது? ஏன் எதுக்கு கொடுக்கணும்? அவனுக்கு தான் மாத சம்பளம், ஓவர் டைம், போனஸ், அது இதுன்னு எல்லா இடத்தையும் சேர்த்து அழுதுகிட்டே இருக்கீங்களே. மீனாட்சி, கல்யாணம்னு பத்திரிகை வச்சுட்டாங்க. ஏதாவது கொடுத்து அனுப்புறதுதான் மனித பண்பு. சரி சரி, என்ன கொடுக்கணும் சொல்லுங்க. ஒரு 500 ரூபாய் கொடுக்கலாமா? ஐயோ, 500 ரூபாவை தூக்கி இந்த பஞ்சப்பாய கையில கொடுக்கறதுல நமக்கு என்ன பிரயோஜனம்? அதானே, அம்மா பேரு பேப்பர்ல வருமா? டேய், என்ன ஒட்டி பேசுற மாதிரி வெட்டி பேசிக்கிட்டே இருக்க. நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஜாகிரதை. இந்தாங்க, இந்த 10 ரூபாய் மூஞ்சில தூக்கி எறிஞ்சு முதல்ல வெளியில விரட்டுங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? என்ன எல்லா பெரிய மனுஷன் வீட்டு பொம்பளைகளும் வராங்களே, இந்த பஞ்சபாளையம் உள்ள உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் கௌரவம், என் அந்தஸ்து எல்லாம் என்ன ஆகும்? ஏமா அவங்க இவங்களை பார்த்தாதானே உனக்கு கேவலம்? ஆமாண்டா, பார்க்க விடாம பணக்காரங்களை விரட்டிட்டாங்க. ஐயோ, உள்ள வந்துட்டாங்களே. வாங்க 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 எல்லாரும் வாங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ஐயோ, உங்களால என் கௌரவமே நாசமா போச்சு. உங்க பேச்சு ரொம்ப பிரமாதம் போங்க. அப்படி என்னத்தை நான் பேசிட்டேன்? ரொம்ப நல்லா இருக்க. உங்க பேச்ச கேட்ட உடனே நாங்க என்ன பேசிக்கிட்டோம் தெரியுமா? இந்தியாவுக்கு அடுத்த பிரதம மந்திரியாக உங்களை கொண்டு வரணும் நாங்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டோம். ஐயோ, நீங்க நாங்க என்ன போய் என்னங்க நீங்க என்ன அப்படி சொல்லிட்டீங்க? அடுத்த எலெக்ஷன்ல உங்களை எம்பியா நிறுத்தி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணி உங்களை பிரதம மந்திரியா கொண்டு வர போறோமா இல்லன்னு பாருங்களேன். உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கிறப்போ நான் எப்படிங்க தடை சொல்றது? உட்காருங்க உட்காருங்க. இப்ப நாங்க ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட ஐடியா கேட்டு போலான்னு வந்துருக்கோங்க. நம்ம மாதிரி முன்னேற்ற சங்கத்துக்காக நம்ம இதுவரை சேகரிச்சிருக்க நிதி இருக்கே, அது இரும்புக்கும் மரத்துக்கும் தான் சரியா இருக்கும் போல இருக்கு. சிமெண்ட்டுக்கும் செங்கலுக்கும் போராதுன்னு தோணுது. அதனால சினிமா நடிகளை கொண்டு ஒரு கலை நிகழ்ச்சி நடத்தினா அதுல வர பணத்தை கொண்டு பில்டிங்கை கட்டி முடிச்சிடலாம். பெஸ்ட் ஐடியா, அப்படியே செய்யலாம். எனக்கு கூட சினிஸ்டார்ல எல்லாரும் தெரியும். ஏமா, மாத சங்க கட்டடத்துக்கு கல்லு சிமெண்ட் வேணுங்கிறதுக்காகத்தானே சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சு கலை நிகழ்ச்சி நடத்தலாம்னு யோசனை பண்றீங்க. அதுக்கு ஏங்க சினிமா ஸ்டார்ஸ்? இந்த 5 பேர் போறமே, வேஷம் போட்ட மாதிரியே இருக்கிறாங்க. இதே மேக்கப்போட இப்படியே மேடை ஏறி நின்னுட்டா போதுமே. ஆக்டா பண்ணணும். தேவைக்கு மேல சிமெண்ட்டும் கல்லு சர மாதிரியா வந்து குவியுமே. 3 அப்பா கூப்பிடுவேன். பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு வேலை கேடும். அப்புறம் வந்துமா, கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ஆரம்ப செலவு பணம் வேணும் இல்லீங்களா? எவ்வளவு வேண்டி இருக்கும்? எப்படி பார்த்தாலும் 10,000 வேணுங்களே. நீங்க சங்கத்துக்கு தலைவரா இருக்கும் போது இன்னொருத்த நிதி போய் கேட்டா அது சரியா இருக்குமா? என்னத்துக்கு இந்த அற்பத்தோட 10,000க்காக இன்னொருத்த போய் கை நீட்டுறதாவது? நானே இப்பவே செக் கொடுத்துறேன். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். பாத்தியாடா, அந்த ஏழை கல்யாணத்துக்கு 500 ரூபாய் தரமாட்டேன்னுட்டா, கல்லுக்கு 10,000 ரூபாய் போகுது. ரொம்ப என்னங்க பாத்தீங்களா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த இடத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன்? என்ன இந்த இந்தியாவுக்கே பிரதம மந்திரி ஆக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இப்ப சொல்லுங்க, பிரதம மந்திரி பதவி பெருசா, நான் கொடுத்த 10,000 ரூபாய் காசு பெருசா? எது பெருசுங்கிறது அப்புறம் தீர்த்துக்குவான். ஆனா 10,000 ரூபாய்க்கு பிரதம மந்திரி பதவி கிடைக்கிறது உண்மையா இருந்தா அந்த பதவிக்கு உன்னை விட்டா இந்த நாட்டுல வேற ஆளே கிடையாது. வாயை வச்சுட்டு சும்மா இரண்டா. அடடி, ஃபேக்டரிக்கு போகணுமே, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சாந்தி, அம்மா சாந்தி, தங்கச்சி, என்னங்க? பாத்தீங்களா? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எந்த இடத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன்? எந்த இடத்துக்கு 10,000 ரூபாய் கொடுத்தேன்? என்ன இந்த இந்தியாவுக்கே பிரதம மந்திரி ஆக்கணும்னு திட்டம் போடுறாங்க. இப்ப சொல்லுங்க, பிரதம மந்திரி பதவி கிடைக்கிறது உண்மையா இருந்தா அந்த பதவிக்கு உன்னை விட்டா இந்த நாட்டுல வேற ஆளே கிடையாது. வாயை வச்சுட்டு சும்மா இரண்டா. அடடி, ஃபேக்டரிக்கு போகணுமே, காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. சாந்தி,
காலம்பரை 7 மணிக்கு ட்ரெஸ் ரூமுக்குள்ள போனீங்க, இவ்வளவு நேரமா அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்த? என்னப்பா நீங்க என்னுடைய அழகை அதிகப்படுத்துறதுக்காக நான் அலங்காரம் பண்ணுகிறேன். என்ன இருக்கிற அழக குறைச்சிக்கிறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆயிடுது. ஏமா அப்படி? அப்பா, நான் எவ்வளவு கம்மியா அலங்காரம் பண்ணிக்கிட்டு போனாலும் காலேஜுக்கு வர்ற அத்தனை ஆம்பளைங்களும் என்னத்தான் முறைச்சு முறைச்சு பாக்குறாங்கப்பா. ஏன்பா ஏன் சிரிக்கிறீங்க? என்னடா பண்ண சொல்ற? உங்க அம்மா ஒரு டைப்பு, உங்க பொண்ணு ஒரு டைப்பு, நீ ஒரு டைப்பு, நீங்க தனி டைப்பு. டைம் ஆகலையா? தங்கச்சியை கூப்பிட்டுட்டு காலேஜுக்கு புறப்படுங்க. அப்பா பாத்தீங்களா பாத்தீங்களா, வீட்டுல சொன்னப்போ சிரிச்சீங்களே, இப்ப பாருங்க எத்தனை பேர் என்னையே பாக்குறாங்க. அங்க பாருங்கப்பா, பாத்துட்டீங்களா? அப்பா அப்பா இந்த பக்கம் இந்த பக்கம், அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கம் பாத்துட்டீங்களா? ஐயோ சிரிக்கிறீங்களே சொன்னா. இந்த பாழ போன கடவுள் எனக்கு இவ்வளவு அழகு கொடுத்தனால்தான் எல்லாரும் என்னையே பாக்குறாங்க. சாந்தி, கடவுளை திட்டப்படாதுமா. கரெக்ட், கடவுள் திட்டக்கூடாது. கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம என்னையே பாக்குறாங்களே, இப்படி போக்குறவங்களை நல்லா திட்டுறப்பா. சாந்தி, உன் மேல தப்பு வச்சுட்டு உலகத்தையே அம்மா குறை சொல்ற? என் மேல தப்பா? ஆமாம்மா. எப்படி? சாந்தி, ஆயிரக்கணக்கான ஆண்கள் ஒரு பொண்ணை பார்த்ததுனால அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்து ஏற்படாது தெரியும். ஆனா ஒரு பொண்ணு ஆயிரக்கணக்கான ஆண்களை பார்த்ததுனால எவ்வளவு ஆபத்தெல்லாம் ஏற்படும் தெரியுமாமா? யாரப்பா அப்படி பாக்குற அந்த பொண்ணு? நீதான். நானா? இல்லன்னா இத்தனை ஆண்கள் உன்னை பார்க்கறது உனக்கு எப்படியம்மா தெரிஞ்சது? போங்கப்பா. இது ஏயகினே பிறந்த பையா. யோ என்னயா சந்தாயா? கண்ணம்மா, யோ எங்க இன்னைக்கு வராம போயிடுவேன், என் மனசு தடக்கு தடக்குன்னு கடந்து ஆச்சுன்னு இருந்ததுயா. உலகத்தை பார்க்க சூரியன் வராம இருந்துடலாம், ஆனா என் கண்ணம்மாவை பார்க்க நான் வராம இருக்க முடியுமா? இதை வச்சுதான் நான் உன்னை இழுக்கிறேன். யோ அத்தை புரிஞ்சுக்கின் தாயா, உன் கையால நெருப்பு வாங்கணும்னு நான் உசிரியே வச்சுன்னு இருக்கிறேன். சாதாரண வார்த்தையில என்னத்தையோ சொல்லி என்னை எங்கேயோ கொண்டு போயிட்டேடி பாவி. யோ நீ இல்லையா என்ன கொண்டு போய் வைக்கணும், இப்ப கொண்டாந்துருக்கேன் துண்ணு. என்னது? ஏன் பையன்? அஜிஜா, என்னது எல்லாம் கடிச்சு அணில் கடிச்சு? நான் கடிக்க விடுறேன், இத்த நான் தான் கடிச்சேன். நீ கடிச்சியா? ஏன்? ஆமா, நான் எப்ப கொண்டாந்து கொடுத்தாலும் பூய்க்குதுன்னு நான் உள்ளே சொல்லிட்டுக்கிறிய, அதனால்தான் நானே கடிச்சு கடிச்சு பார்த்து ருசியான பழமா பொறிக்காந்துருக்கேன். ஐயா இன்னையா நின்னுக்குன்னு பாக்குற, குந்திக்கு துணியா? என்னம்மா, வேந்த பழத்துக்கு இயற்கையில இவ்வளவு ருசி கிடையாது. உன் பல்லு பட்டு அதோட ருசி இதுக்கு வந்து. ரொம்ப நல்லா இருக்கியா கதை. நான் இப்படியே கொடுத்துக்கினே இருக்கேன், நீ துண்ணுக்குனே இரு. நான் இன்னாயான்னு கேட்டுக்கினே இருக்கேன், நீ நம்மள தூக்கி வச்சு பேசின்னு போய்க்கினே இரு. யோ நான் பொம்பளையா, என் பொழைப்பு இன்னாயா ஆவறது? என்ன செய்ய சொல்ற? நம்ம கண்ணாத்துக்கு ஒரு வழி பாரியா. ஐயோ, அதுக்கு தான் எங்க அம்மாவுடைய பயங்கர குணத்தை பத்தி சொல்லி இருக்கிறேனே. போயா, ஆய்க்கு பயந்துக்குனால நீ இன்னாயா பண்ண போற? என்ன செய்யணுங்கிற? இப்படி இருந்துற போறனா? ஒரு நாளைக்கு எகுறேன் பாரு. ஆமா, இங்க எகுற மூட்டாண்ட அங்கேயும் தான் எகுறேன் பாரு. சந்தர்ப்பம் பார்த்து நம்ம கல்யாணத்தை டெக்னிக்கா முடிக்கிறேன். அட போயா, நீயும் உன் டெக்னிக் கஷ்டத்தை தெரிஞ்சுக்காம பேசினே இருக்கிற. ராவுல பட்டா தூக்கம் வரல, பகல பட்டா இன்னமோ கனவு வருதுயா. என்ன கனவு வருது? என் குடிச்சு எங்க நிக்குதுன்னு தெரியுமா இல்லையா? இன்னும் நிக்குது. ஆமாயா, என் நாட்டை நின்னுக்குந்தாயா இருக்கு. அப்புறம் சொல்லு. ஊர்ல இருக்கிற நாய் பேய் ஆடு மாடு என் குடிச்சுக்கிட்டு தானே டிக்கான போடுது. ஆமா, ராக்கம் வரலன்னு திண்ண மேல படுத்தீங்க. உடனே கனவு. கனவா? என்ன கனவு? உனக்கு எனக்கும் கண்ணு ஆகுது. ஐயோ, அப்புறம் வரவாதானே புள்ள குட்டிங்களை பெத்து போடுறோம். உடனே கனவுலையா நம்ம நஞ்சானம் குஞ்சானம் என்ன பண்ணுது தெரியுமா? குழந்தைங்க. ஆமாயா, ஒண்ணு தோல்ல தொத்திக்குது, ரெண்டு தள்ள குந்திக்குது, ரெண்டு மடியில படுத்துக்குது. என்னப்பா இது? பெட்ரோல் அடைக்குது சார். சரி பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி ஆகும். சரி, நீ பார்த்து எடுத்துட்டு வீட்டுக்கு வா. சரிங்க. வாமா போகலாம். பெட்ரோல் அடைக்குதான், பக்கத்துல தான் இருக்கு, எலக்ட்ரிலே போயிடலாம். எலக்ட்ரிக் ட்ரெயினா? வேண்டாப்பா, அம்மா திட்டம். டாக்ஸில போயிடுமே. இந்த பாருமா, இந்த கார்லயும் டாக்ஸிலையும் நாம என்னைக்குமே போய்கிட்டு இருக்க முடியாது. சகல வசதி இருக்கும் போதே ஒரு வசதி இல்லாத வாழ்க்கைக்கு நாம் தயார் பண்ணிக்கணும். அம்மா பாரு, உங்க அம்மா மாதிரியே நீ ஆகிட்டு இருக்காத, வா.
நீ உட்காருமா. சங்கர், சுந்தரம், பாவி ஒண்ணு நான் கவனிக்கவே இல்லடா. எப்ப நீ கல்கட்டால இருந்து வந்த? நேத்து தாண்டா வந்தேன். வந்ததுல இருந்து உன்னை பார்க்கணும் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். ரயில்ல இப்படி உன சந்திக்கணும்னு நினைக்கவே இல்ல. ஆமா, வீட்டெல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? ரொம்ப சௌக்கியமா இருக்காங்கடா. அம்மா உன்னை பார்க்கணும் ரொம்ப ஆவலா இருக்காங்க. இப்ப வேறையா வீட்டுக்கு போலாம்? எப்படா, எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு வரேனே. நாளைக்கு நான் உன்னை எங்கடா தேடுறது? எங்கேயும் வந்து தேட வேண்டாம். நான் தினசரி இதே 5 மணி வண்டியில தான் டவுன்ல இருந்து வீட்டுக்கு போவேன். நாளைக்கு உனக்கா 5 மணிக்கு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்றேன். தவறாம வந்துடணும். கண்டிப்பா வருவேன். ஓகே. நம்ம ஸ்டேஷன் வந்தாச்சு. என்னம்மா இது? என்ன கூப்பிட்டுட்டு எங்கேயோ பாக்குறிய? அந்த ரைட்ல போறானே, அவனை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? யாரு இந்த சங்கர்ங்கிற? கரெக்ட், அவனேதான். அவனை பத்தி உங்க அபிப்பிராயம் சொல்லுங்க. என்னம்மா இது? அவன் யாரோ நாம யாரோ, அவனை பத்தி நாம எப்படியம்மா ஒப்பீனியன் சொல்ல முடியும்? இல்லப்பா, அவனை போல மண்டகர்வம் பிடிச்சவன் இந்த உலகத்துல ஒருத்தருமே கிடையாது. எப்படியம்மா சொல்ற? என்னப்பா இது? நான் ட்ரெயின்ல ஏறினப்பல இருந்து பாக்குறேன். எனக்கு இடம் கொடுத்துட்டு அப்படி அலட்சியமா திரும்பினவா கடைசி வரைக்கும் ஒரு தடவை கூட என் பக்கம் திரும்பலையே. திமிர் பிடிச்சவன். என்னம்மா இது? தப்பித்தவரை உன்னை பாக்குறவங்களை காலி பசங்கோன்னு சொல்லி போடுற. உன்னை திரும்பியே பார்க்காதவங்களை திமிர் பிடிச்சவங்க, மண்டகர்வம் பிடிச்சவங்கன்னு சொல்லி போடுற. உன்னை கட்டிக்க போறவன் எப்படித்தான் சமாளிக்க போறானோ தெரியல. நான் தினசரி இதே 5 மணி வண்டியில தான் டவுன்ல இருந்து வீட்டுக்கு போவேன். நாளைக்கு உனக்கா 5 மணிக்கு நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்ல வந்து வெயிட் பண்றேன்.